Friends, welcome to Buds to Bloom. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கையேந்தி பவன் கொத்து பரோட்டாவோட சீக்ரெட் தான் பார்க்க போகிறோம். என்னதான் நம்ம வந்து வீட்டில் கொத்து பரோட்டா செஞ்சாலும் ஹோட்டலோட டேஸ்ட் நமக்கு வீட்டில் வராது. பட் வந்து இது எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா ஹோட்டல் வச்சுருக்காங்க சென்னையில். அவங்க சொன்ன ஒரு 3 சீக்ரெட் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். 3மே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இது வரைக்கும் ஃபாலோ பண்ணதாக கூட இருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து இது நிச்சயமாக ஒரு புதுசாக தான் இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா ஆயில். தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு கம்பல்சரி சேர்க்கணும். தேங்காய் எண்ணெய் இல்லைனா கடலெண்ணெய் சேருங்க. ஆனால் வந்து ஹோட்டலில் செய்கிறது மேக்ஸிமம் தேங்காய் எண்ணெயில் தான் செய்வாங்க. தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம நைஸாக சாப் பண்ணி சேர்த்துருக்கோம். ரொம்ப நைஸாக சாப் பண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு சாப்பிட்றப்ப வெங்காயத்தோட டேஸ்ட் வந்து வந்துகிட்டே இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, இது வந்து மீடியம் சைஸில் நான் ஒன்று எடுத்திருக்கேன். ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட 2 கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி தான் போடணும். சின்ன சின்னதாக நறுக்கி போடுறதோட இப்படி முழுசாக கீரி தான் போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னுமே நல்லா டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா வதக்கணும். மெயினாக வந்து அந்த தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் வந்து இப்போவே நல்லா வருது. ஸோ நீங்கள் மஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிற டிப்பே வந்து அந்த தேங்காய் எண்ணெய் தான். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா வதங்க விடுங்க. எந்த அளவுக்கு வதங்குதோ அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் புதினா எல்லாம் சேர்த்துக்குவோம். இதுவும் சேர்த்து எகைன் நல்லா வதக்குங்க. இப்போது நமக்கு கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். திருப்பி இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் திருப்பி நல்லா வதக்குங்க. இந்த தக்காளியில் உள்ள ஜூஸ்லாம் அப்படியே வந்து தக்காளிலாம் நல்லா சுருங்கிடணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கணும். மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இப்போது ஓவராலாக எல்லாம் வதங்கிருச்சு. அடுத்து கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா 2 புரோட்டாவுக்கு 2 முட்டை சேர்க்குறோம். அந்த முட்டையும் புரோட்டாவோட குவான்டிட்டியும் தான் வந்து உங்களுக்கு அந்த ஈக்குவலாக வரணும். ஒரு புரோட்டாவுக்கு 1 முட்டை மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 புரோட்டா சேர்க்க போகிறேன். ஸோ அதனால நான் 2 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து எத்தனை புரோட்டா சேர்க்குறீங்களோ அத்தனை முட்டை சேர்த்துக்கோங்க. கூட 1 முட்டை சேர்க்குறப்ப இன்னுமே உங்களுக்கு சுவை கூடுதலாக இருக்கும். 2வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முட்டை ஊற்றின உடனே வந்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்றணும். ரொம்ப நேரம் போட்டு முட்டையை வந்து வேக விடக்கூடாது. இந்த முட்டை, வெங்காயம், நம்ம சேர்க்குற பரோட்டா எல்லாம் வந்து ஒன்றா பின்னு நாப்பில் இருக்கணும். அதே மாதிரி பரோட்டாவை வந்து சின்ன சின்ன பீசஸாக, ரொம்ப பெருசாக போடக்கூடாது. நல்லா சின்ன சின்ன பீசஸாக போட்டுக்கோங்க. 3rd ஒரு டிப் இருக்குது. ஸோ அதுவும் நான் வந்து இடையிலே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த டிப் வர்றப்ப சொல்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பரோட்டா சால்னா எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த பரோட்டா சால்னா வந்து நேற்று நைட்டை செஞ்சது. ஸோ அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து சிக்கன் சால்னா, மட்டன் சால்னா எது இருந்தாலும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பரோட்டா சால்னா சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் பரோட்டா போட்டு ஒரு 7 lakhs போயிடுச்சு. அந்த வீடியோட லிங்க்கும் நான் கீழே வைக்கிறேன். அப்புறம் பரோட்டா சால்னா எல்லாமே கீழே வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது வினிகர், முக்கியமாக வந்து நம்ம வினிகர் அல்லது எலுமிச்சம்பழம் ஜூஸ். உங்ககிட்ட வினிகர் இல்லைனா எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஊற்றுங்க. ரொம்பவே இது ஒரு சூப்பரான டேஸ்ட்டு தரும். நமக்கு ஆல்ரெடி குருமா ஊற்றிட்டோம், கொஞ்சோண்டு வினிகரும் ஊற்றுறனால நல்லா பரோட்டா வந்து சாஃப்டாக இருந்துடும். முக்கியமான டிப் இதுதான். நீங்கள் கடையில் வாங்குகிற பரோட்டாவில் கட்டாயம் கொஞ்சோண்டு தேங்காய் போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து டேஸ்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அதிகமாக்குறதே வந்து அந்த தேங்காவோடது தான். ஸோ நம்மளோட 3rd டிப் தேங்காய். கொஞ்சோண்டு தேங்காவை துருவி இந்த மாதிரி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அடுப்பு ஒரு தடவை ஹை ஃப்ளேமில் வச்சு இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணி லாஸ்ட்டாக பச்சை வெங்காயம் மல்லி எல்லாம் சேர்த்து இறக்கிட்டோன்னா நம்மளோட கையேந்தி பவன் கொத்து பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.